Hi friends, welcome to Tamil Info RH. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி சென்னா கிரேவி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 போல் கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய். கடாய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கொஞ்சம் கருக வாய்ப்பு இருக்குது. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 நட்சத்திர சோம்பு. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடல் பாசி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் இது மாதிரி சேர்த்துக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மசாலா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இது கூட துருவின தேங்காய், ஒரு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இதில் எல்லா மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் பாருங்கள், தேங்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணதுனால நான் தண்ணி சேர்க்காமல் அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது கூட 8 மணி நேரம் போல் ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலையுமே இது மாதிரி செஞ்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது சென்னா வேக வைக்கலை. ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 5 விசில் போல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தயிர் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 5 விசில் போல் ஆயிடுச்சு. சென்னாவும் நல்லா வெந்திருக்கு. மசாலாவோட வாசனை சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு ரைஸ்க்குமே இதை நீங்கள் கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.